Kitchen or Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஆலு கோபி மசாலா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 20 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ராஸ்மெல் போனதும் அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி பியூரி ஒரு கப் சேர்த்துக்கோங்க. தக்காளி பியூரினா ஒன்றும் இல்லை, 2 தக்காளி வேக வச்சு தோல் எடுத்து அரைக்கிறது தான். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வீட்டில் செஞ்சது, எப்படி செய்கிறது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்து குக் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்து குக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆயில் போட்டே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய் சேர்த்துட்டப்ப உப்பு சேர்க்க முடியாது. ஒரு கப் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நான் பிளான்ச் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். பிளான்ச்னா ஒன்றும் இல்லை, பாதி குக் பண்ணதை தான் பிளான்ச்னு சொல்கிறேன். கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கசூரி மெத்தி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆலு கோபி மசாலா ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரிக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். Bye bye. Thank you.